கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் துயரத்தோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? பிரச்சனையோடு இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் நம்முடைய துயரத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய எல்லா பாவ காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சுமர்ந்து தீர்த்து விட்டார். அவர் நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். நம்ம துயரப்பட்டு கொண்டிருந்தோன்னா அந்த நேரத்தில் நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு அவர் ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். எதை இழந்தாலும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், துயரப்படாதீங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஏதாவது நோயினால் நம்ம அழுது கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்து உங்களுக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். பண பிரச்சனை, கடன் பிரச்சனையில் இருக்கிறோமா? எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம விசுவாசித்தால் போதும். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலக காரியங்களில் எங்கேயுமே ஆறுதல் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் தர முடியும். அவரை விசுவாசிப்போம். நம்ம துயரப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தோன்னா நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக எண்ணப்படுவோம். இயேசு கிறிஸ்து நம்மை ஆறுதல் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.